வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். சார், அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து ஸ்டார்ட் அப்ஸை ஹிட் பண்ற மாதிரி பல கருத்துக்களை இப்போ முன் வச்சிருக்கார். அதை பத்தி உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் அப்னு நம்ம ரியலா சீரியஸா ஸ்டார்ட் அப் பண்ணல. வெறும் டெலிவரி ஆப்பு, ஃபுட் டெலிவரி ஆப்பு, ரைடு ஹெயிலிங் ஆப்பு இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோமே தவிர, சீப் லேபரை யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர, பெருசா ஒன்றும் பிரேக் த்ரூ டெக்னாலஜி பண்ணல அப்படின்னு அவரோட குற்றச்சாட்டு. சாப்பாடுக்கு போறதுங்கிறது ரெண்டு. ஒன்று, நீ ஒரு அக்கேஷனுக்கு வெளில போய் சாப்பிட்றதுங்கிறது ஒன்று. உன் பர்த்டே, வெட்டிங் டே, ஏதாவது ஒரு டே, நீ வீக்கெண்டுன்னு வெளில போய் சாப்பிட்றது ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக சாப்பிட்ற, அது ஒரு தனி. இன்னொன்று, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் ஃபார் தி ஹோல் டே, டயர்டு, நீ சமைக்க வேணாம்னு உங்களுக்கு தோணுது. எவனா வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பான். நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, நான் ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணுது. ஸோ உனக்கு கன்வீனியன்ஸுக்கு அது கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ இஸ் ஃபுல்ஃபில்லிங் அ நீட். நீ மேட்சை விட்டு வெளில போவியா? உன்னை யாரும் கம்பல் பண்ணல ஆர்டர் பண்ணுன்னு. ஸோ இஸ் ஃபுல்ஃபில்லிங் அ நீட். அதான் நான் சொல்ல வரேன். உனக்கு ஒரு சர்வீஸ் நீட் இருக்கு, அந்த சர்வீஸ் நீடை அவன் ஃபுல்ஃபில் பண்ணுறான். வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் பிஸ்னஸ். ஈ சா எ ப்ராப்ளம், ஈ இஸ் ஏபிள் டு சால்வ் அ பிஸ்னஸ். அதில் என்ன கேவலமாக இருக்குது அவருக்கு? அவர் வேணா பெரிய முதலாளியாக இருக்கலாம், அவங்க அப்பாவும் பெரிய பிஜேபியில் இருந்தார், அவரும் பிஜேபியில் இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்ட், 10 ஆள் இருக்காங்க. யார் அங்கேன்னு கேட்டால் ஒருத்தன் போய் வாங்கிட்டு வருவானா இருக்கும். அவர் வாழ்க்கையில் ஆட்டோவில் ஏறி இருக்க மாட்டார். இப்போ ரெட் பஸ்ன்னு ஒன்று வந்தது. அவன் சிம்பிளாக என்ன பண்ணான்? டிக்கெட் வாங்குறத சிம்பிள் ஆக்கினான். இல்லாட்டா டிக்கெட் வாங்குறதுலையும் ப்ராப்ளம் இருந்தது. நானா முன்னாடியே போய் ஆளை அமிச்சு பஸ்ஸில் முன்னாடியே டிக்கெட் ஆளை பிடிச்சி பஸ் அவனா பார்ப்பான், டிமாண்ட் எப்படி இருக்கோ மாதிரி ரேட்டை ஏற்றி இறக்குவான் ப்ரைவேட் இதில். பட் டுடே ரயில்வே டிக்கெட் வாங்குற மாதிரி உன்னால பஸ் டிக்கெட் வாங்க முடியும். அகைன் எதை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறானோ அதை பண்ணணும். இது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் இருந்தது, டெக்னாலஜி வந்தது, டெக்னாலஜியும் ப்ராப்ளமையும் இவன் சேர்த்து போட்டு சொல்யூஷன் கொடுத்தான். இது என்ன ஸ்டார்ட் அப் இல்லாமல் என்ன தப்பு? இதில் இது ஸ்டார்ட் அப் இல்லையா? இது ஸ்டார்ட் அப் தானே. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் ப்ராடக்ட் பில்டு பண்ண மாட்டீங்க? இதை திட்டி அதை செய்ய வேண்டாம். ஏன் உங்கள் ஸ்டார்ட் அப் இது மாதிரி இல்லை, ஃபேஸ்புக் மாதிரி, அது மாதிரி நீங்கள் ஏன் ப்ராடக்ட் கம்பெனி ஆகல அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் ப்ராடக்ட் கம்பெனி ஆனோன்னு வைங்கன்னா, பேட்டரி டெக்னாலஜி, அவர் யூஸ் பண்ணது ஃபேஸ்புக் கூட இல்லை, அவர் சொன்னது பேட்டரி டெக்னாலஜி. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் 2 பேர் வேலை செஞ்சு வந்தால் வெளில காப்பி அடித்தான். இந்த யூபிஐயே ராஜன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எவ்வளோதான் நம்ம மாலையை வாங்கி போட்டாலும் ராஜன் ஆர்பிஐ கவர்னர் இருக்கும்போது செட்டப் பண்ணது தான். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்மளது ஏன் சர்வீஸாக இருக்குது, ஏன் ப்ராடக்ட்டுக்கு போல, ஏன் நீங்கள் ஈவிக்கு போல அப்படிங்கிற கேள்வி. ஃபர்ஸ்ட் ஏத்தர்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப்லேன்னு வந்தது, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூட்டர் விற்கிறாங்க. அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தேவ் கான் ஸ்லோலி. ஓலா மாதிரி பண்ணலாம், ஓலா மாதிரி சர்வீஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஹீரோ 45% இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அது ஸ்டார்ட் அப்பா தெரியலையா உங்களுக்கு? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பேசுறோன்னு பிரதமருக்கு தெரியணும், என்ன பேசுறோன்னு மினிஸ்டருக்கு தெரியணும். இங்க இருக்கிற எல்லா மினிஸ்டருக்குமே எக்கனாமிக் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை, காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.